ஹே கைஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர், மகாராஷ்டிராவோட பிசினஸ் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸோட டெவலப்மெண்ட்க்கு ரீசனா இருந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு நம்ம கூட உயிரோட இல்லை. ஸோ பேச போகிறது வந்து அஜித் பவார், என்சிபி பார்ட்டியோட பொலிட்டிக்கல் லீடர் இவர். ஸோ இவர் வந்து மகாராஷ்டிராவோட டெப்டி சிஎம். 28 ஜனவரி இன்னைக்கு காலையில் அவரோட சொந்த ஊரான பாராமதிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அதுக்கு லோக்கல் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண போனவர் ஸோ ஒரு பிளேன் கிராஷ்ல இறக்குறாரு. ஸோ மகாராஷ்டிராலேருந்து பிரைவேட் ஜெட்டில் பாராமதிக்கு கிளம்புறாரு. ஸோ ரன்வே டச் ஆகும் போது ஃப்ளைட் வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் 6 பேர் இருந்திருக்காங்க. 6 பேருமே இறந்து போனாங்க. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இனி வந்து தெரிய வரும் ஃப்ளைட் கிராஷ் எப்படி ஆச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து கண்டஸ்டா மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அஜித் பவார்ங்கிறது வெறும் ஒரு நேம் இல்லை, அவர் வந்து ஒரு பிராண்ட். ஸோ மகாராஷ்டிராவோட பிராண்டாகவே சொல்லலாம். ஸோ மரணங்கிறது எல்லாத்துக்கும் எவ்வளோக்குள்ள காமனாக இருக்குது. ஸோ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜெட்டில் போனாலும் சரி, இல்லை ஏர் இந்தியாவில் போனாலும் சரி, அப்படின்னா யாராலையும் இல்லை எதாலையும் அதை நிறுத்த முடியாது. ஸோ அஜித் பவார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அஜித் பவார் அவங்க கூட இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.